வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, பாலிவுட்ல இந்த வருஷம் வெளியான சிங்கம் அகைன் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ரோஹித் செட்டி படம். ரோஹித் செட்டியோட போலீஸ் படங்கள்ல நடிச்சிருப்பாங்கல்ல, அவங்க எல்லாருமே இந்த படத்துல கனெக்ட் ஆகிற மாதிரி காமிச்சிருப்பாரு. ராமாயணத்துக்குடியோ இந்த கதையை லிங்க் பண்ணிருப்பாரு. கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே மீடியாவை சேர்ந்த ஒரு பொண்ணு நமக்கு காட்டுறாங்க. இன்னைக்கு ஒரு டிசிபி கிட்ட தான் நம்ம பேட்டி எடுக்க போறோம்ன்ற மாதிரி சொல்றாங்க. அவர் தான் நம்ம படத்தோட ஹீரோவா இருப்பாரு. இவரோட பேரு பஜ்ராவ் சிங்கம் அப்படின்றது. எல்லாருமே சிங்கம் சிங்கம்னு கூப்பிடுவாங்க. துரை சிங்கம் இருக்கார்ல, அந்த மாதிரி தான் இந்த பஜ்ராவ் சிங்கமும். இவருமே இவரோட போஸ்டிங்கை பத்தியும் இவர் பார்த்துட்டு இருக்க வேலையை பத்தியும் பேட்டி மாதிரிலாம் தந்துட்டு இருக்காரு. இங்கதான் சிங்கம் அகைன்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப பேட்டியெல்லாம் முடிச்சுட்டு இவரும் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காரு. இவர் ஒய்ஃப் பேரு அவனி அப்படின்றது. அவங்க கிட்ட போன்ல பேசிக்கிட்டே தான் போயிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து பைக்ல ஒரு நபர் இவரை கிராஸ் பண்ணி போறான். அவனோட ஆக்டிவிட்டி இவருக்கு சந்தேகத்தை வர வைக்குது. அவனையே பார்த்துட்டு இருக்கும் போது சட்டுன்னு ஒரு கார் வந்து இவரோட கார் மேல இடிக்குது. இப்ப நிறைய பேர் ஹீரோவை சுத்து போடுறாங்க. எல்லாருமே இவரை காலி பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ஹீரோவும் வேகமா காரை விட்டு வெளியே வராரு. இவர் வச்சிருக்க கன்னை வச்சு இஷ்டத்துக்கு எல்லாரையும் அட்டாக் பண்றாரு. இந்த விஷயம் ஹீரோவோட டீமை சேர்ந்தவங்களுக்கு தெரிஞ்சிருது. ஹீரோக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வந்துடுறாங்க. ஹீரோவை அட்டாக் பண்ண வந்து எல்லாருமே இறந்து போயிடுறாங்க. ஆனா பைக்ல ஒருத்தன் வந்தான் பாத்தீங்களா, அவன் மட்டும் ஹீரோவையே பார்த்துட்டு இருக்கான். அவனை எப்படியாவது பிடிக்கணும்ன்ற மாதிரி இவரும் காரை எடுத்துட்டு வேகமா அவனை ஃபாலோ பண்றாரு. அவனுமே பயங்கரமா ஆட்டோலாம் காமிச்சிட்டு இருக்கான். ஒரு பிரிட்ஜ் கிட்ட வரும்போது ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, பைக்கை இடிச்சிடுறாரு. அவனுமே காயப்பட்ட மாதிரி கீழே விழுந்துடுறான். இப்பதான் அவன் ஹெல்மெட்டை கலட்டுறான். அவனோட பேரு உமர் அப்படின்றது. ஏற்கனவே ஹீரோக்கு பழக்கமானவனா தான் இருப்பான். ப்ரீவியஸ் பார்ட்லாம் அவனோட கதாபாத்திரம் வர மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. ஹீரோ இருக்கார்ல, இந்த உமரோட பையனை சாவடிச்சிருப்பாரு. அதுக்காக பழி வாங்குவேன்ற மாதிரி சொல்லியிருப்பான். அதனால தான் கொல்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்கான் போல. இப்ப இந்த இடத்துல வச்சு இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா சண்டை போடுறாங்க. ஹீரோவோட டீம் ஹீரோக்கு ஆபத்துன்ற மாதிரி இந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ தனியாலவே உமரை லாக் பண்ணிடுறாரு. இப்ப ஹீரோவோட டீமை சேர்ந்தவங்க வந்தாங்கல்ல, அவனை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இங்க இருந்து கூட்டு போலான்னு பார்த்தா யங்ஸ்டர்ஸ் எல்லாம் கவர் பண்றாங்க. இது காஷ்மீரா இருக்கும், உமரை விட சொல்ல போறாங்க அப்படின்ற மாதிரி தான் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு. இப்ப ஆட்களும் இந்த பசங்களை அட்டாக் பண்ணலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அட்டாக்லாம் பண்ண வேணான்ற மாதிரி இவர் சிக்னல் கொடுக்குறாரு. வந்த ஒரு பையன் இருக்கான்ல, இப்ப நிறைய மாறிடுச்சு சார், எங்களுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிச்சிருச்சு, நீங்க தாராளமா இந்த உமரை கூட்டு போலான்ற மாதிரி வந்த பையன் சொல்றான். இவருமே அந்த பையனை பார்த்து சிரிக்கிறாரு. இப்ப உமரை அரெஸ்ட் பண்ணி இங்க இருந்து கூட்டு போறாரு. உமர் இருக்கார்ல, அரெஸ்ட் ஆனதை நினைச்சு கொஞ்சம் கூட பயப்பட மாட்டாரு. ஏன்னா உமருக்கு மேல யாரோ இருக்காங்க போல. அந்த நபரை பத்தி எல்லாம் சொல்றாரு. அவன் பேரு டேஞ்சர் லங்கா, கண்டிப்பா உன்னை விட மாட்டான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், இப்ப நீ ஜெயில கம்பி என்ற வேலையை மட்டும் பாருன்ற மாதிரி ஹீரோவன் கிண்டல் பண்றாரு. ஹோம் மினிஸ்டரை காட்டுறாங்க. இவரோட பேரு ராஜ் அப்படின்றது. இவனை பிடிச்சிருக்கிறத பத்தி எல்லாம் ஹோம் மினிஸ்டர் கிட்ட இவர் பேசுறாரு. இந்தியால இருந்து ஸ்ரீலங்காக்கு நிறைய ட்ரக் எல்லாம் போகுது. அந்த இடத்துல ஒருத்தன் சேல் பண்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். தமிழ்நாடு வழியா தான் இந்த ட்ரக் எல்லாம் போயிட்டு இருக்கு. இதை உடனே நீ தடுத்து நிறுத்தணும், சீக்கிரமா ஒரு டீமை ஃபார்ம் பண்ணு அப்படின்ற மாதிரிலாம் ஹோம் மினிஸ்டர் சொல்றாரு. ஹீரோவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. டீமோட பேர் என்னன்னு கேக்குறாரு. சிவா ஸ்குவாட் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துல சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. இவங்க பேரு அவனி அப்படின்றது. இவங்க ஒரு ஷோவை தான் தொகுத்து வழங்க போறாங்க. ராமாயணம் பெரிய கதைல அடுத்த 15 நாள் ராமாயண கதையை தான் இந்த இடத்துல ஆளுங்கெல்லாம் நடிச்சு காட்ட போறாங்க. பின்னாடி வீடியோ ஓடும், அதுக்கேத்த மாதிரி அவங்க முன்னாடி நடிப்பாங்க. அதை பார்க்கறதுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க. இவங்க ஸ்டார்டிங் இன்ட்ரோ மாதிரி தான் இந்த இடத்துல பேசிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த ஹோம் மினிஸ்டர் தான் ஓபன் பண்ணி ஆரம்பிச்சுலாம் வைக்கிறாரு. இப்ப ரெண்டு பேரை காட்டுறாங்கல்ல, இவங்களோட பேரு தேவிகா தயான்றது. இவங்க ரெண்டு பேருமே ஹீரோவோட அசிஸ்டன்டா இருப்பாங்க. ஹீரோ இவங்க ரெண்டு பேர் தான் அனுப்பி வச்சிருக்காரு. ஹீரோ வராம இருக்காரு. இதை நினைச்சு ஹீரோயினும் இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ராமாயணம் டிராமா நடக்கும்ன்ற மாதிரி சொன்ன பாத்தீங்களா, அது ஆரம்பமாயிருது. இந்த படத்தோட கதைக்கு நடுவுல இந்த விஷயத்த காட்டுவாங்க. நீங்க கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இப்போ ஒரு மாடியில பயங்கரமா பார்ட்டி எல்லாம் நடக்குது. நிறைய வயசு பசங்க தான் பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஹீரோவும் டீமும் வராங்க. இப்ப பசங்க எல்லாம் போலீஸ் வருது அப்படின்ற மாதிரி பயப்படுறாங்க. ஆனா இங்க ஷௌரியான்னு ஒரு பையன் இருக்கான். பயப்படாதீங்க கைஸ், என்னோட அப்பா தான் வந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆக்சுவலா போலீஸ் வந்ததுனால பயந்து நிறைய பேர் ஓடவே செஞ்சிருப்பாங்க. இதுக்கு காரணம் அப்பா தானே. நீங்க எதுக்காக திடீர்னு அந்த இடத்துக்கு வந்தீங்க? விஷயத்தை வீட்டுல சொல்ல மாட்டீங்களா? அங்க வந்துதான் சொல்லுவீங்களா? உங்களால பார்ட்டியே கெட்டு போயிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் பையன் கோவப்படுறான். அப்பா கிட்ட இப்படிதான் பேசுவியா, அமைதியாக அப்படின்ற மாதிரி அம்மா கண்ட்ரோல் பண்றாங்க. இந்த பையனுமே இவன் ரூமுக்கு போயிடுறான். ஒரு பொண்ணு கூட பழகிட்டு இருக்கான் போல. அந்த பொண்ணு கிட்ட வீடியோ கால்ல பேசிட்டு இருக்கான். அப்ப அப்பா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நான் அந்த இடத்துக்கு வந்தது தப்பு தான், சாரி, என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாரு. சரி விடுங்கன்ற மாதிரி பையன் சொல்றான். அது சரி, நான் வரும்போது ஒரு பொண்ணு கிட்ட பேசிட்டு இருந்தியே, லவ் பண்றியான்ற மாதிரி கேட்கறாரு. லவ்னு சொல்ல முடியாது, சிச்சுவேஷன்ஷிப்ல இருக்கோன்ற மாதிரி சொல்றான். அது என்னடா சிச்சுவேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரி அப்பா கேட்கறாரு. இவனுமே ஜென்சி டேர்ம் எல்லாம் புரிய வச்சிட்டு இருக்கான். இது என்னடா ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு, நீங்க எல்லாம் எதை நோக்கிடா போயிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அப்பவும் பையனை கலாய்ச்சிட்டு இருக்காரு.
தமிழ்நாட்டுல இருந்து தான் ஸ்ரீலங்காக்கு போதுன்ற மாதிரி ஹோம் மினிஸ்டர் சொன்னார் பாத்தீங்களா. தமிழ்நாட்டுல இருக்க ஒரு 5 பேரை இவங்க பிடிச்சிருக்காங்க. தயா தான் இந்த விஷயத்த பண்ணிருப்பாரு. இப்ப தயாவும் தேவிகாவும் ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவும் வந்துடுறாரு. இப்ப இந்த 5 பேர்கிட்ட பேசுறாரு. யார் சொல்லி இந்த வேலையெல்லாம் பண்றீங்க, ஒழுங்கா பேரை சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாரு. ஆனா இவனுங்க சொல்றதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. சொன்ன எங்க உயிரே போயிடும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பயப்படாதீங்க, உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் பாதுகாப்பு தர வேண்டியது என்னோட வேலை, நீங்க சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாரு. அப்பயுமே இவங்க ரொம்ப பயப்படுறாங்க. ஒருத்த மட்டும் சொல்ல வேணாம்னு சொல்றான். ஆனா மத்தவங்க சொல்லிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா டேஞ்சர் லங்கான்னு ஒருத்தன் இருக்கான். அவனுக்காக தான் இந்த சரக்கெல்லாம் போயிட்டு இருக்கு. அவனோட ஆட்கள் மதுரையில ஒரு 3-4 பேர் இருக்காங்க. அவங்கள வச்சுதான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் இந்த ஆளுங்க சொல்லிடுறாங்க. டேஞ்சர் லங்காவால உனக்கு ஆபத்து இருக்குன்னு உமர் சொன்னாரு பாத்தீங்களா, அதெல்லாம் ஹீரோவோட மைண்ட்ல ஓடிட்டு இருக்கு. மதுரையில இருக்க அந்த 4 பேரை பிடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அங்க இருக்க ஆபீசர் தெரிஞ்ச ஆபீசர் தான், பேரு சக்தி அப்படின்றது. இந்த ரோல தான் தீபிகா படுகோன் பண்ணிருப்பாங்க. அவங்க கிட்ட தகவலை கொடுத்துடுறாரு. அவனுங்க 4 பேர் வர இடத்துக்கு தீபிகா படுகோன் வந்துடுறாங்க. அவங்க 4 பேர் கூடயும் பயங்கரமா சண்டைலாம் போட்டுட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல இவனுங்க 4 பேரையும் இந்த இடத்துல புடிச்சிடுறாங்க. இவனுங்க எல்லாரையும் செல்லுக்குள்ள அடைங்கன்ற மாதிரி டீம் கிட்ட சொல்லிடுறாங்க. அதே சமயம் ஹீரோக்கு கால் பண்ணி அவனை லாக் பண்ணியாச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. நான் விசாரிக்கிறதுக்காக சீக்கிரமா வரேன், அது வரைக்கும் பத்திரமா பாத்துக்கணும்னு சொல்லிட்டாரு. நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இவங்க டீம்ல ஒரு இன்ஸ்பெக்டர் இருப்பாரு. அந்த இன்ஸ்பெக்டரோட பையனோட பர்த்டே வரப்போது, நீங்க கண்டிப்பா வரணும்ன்ற மாதிரி இன்வைட் பண்றாரு. கண்டிப்பா வரன்ற மாதிரி இவங்களுமே இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. இப்ப மாட்டுன இவனுங்க இருக்காங்கல்ல, சக்தியை மிரட்டுற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. நாங்கெல்லாம் டேஞ்சர் லங்காவோட ஆட்கள், ஒழுங்கா விட்டுன்ற மாதிரி கேக்குறாங்க. ஆனா இவங்க விட முடியாதுன்னு சொல்றாங்க. இப்ப ஹீரோயின்மே நடுவுல பேசுற வேலையை முடிச்சிடுறாங்க. இப்ப ஹஸ்பண்ட் கூடயும் பையன் கூடயும் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பையன் இருக்கார்ல, ராமரை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன், ஆனா ராவணனை பத்தி பெருசா தெரியல, கொஞ்சம் டீடைலா சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறான். சொல்றன்ற மாதிரி இவங்களும் ராவணனை பத்தி ஒவ்வொரு விஷயமா சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணி அந்த போலீஸ் ஸ்டேஷனை நமக்கு காட்டுறாங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க வண்டிலாம் வெடிச்சு சதறுது. உள்ள இருக்க ஆபீசர்ஸ் எல்லாம் என்ன ஏதுன்னு பாக்குறதுக்காக வராங்க. பார்த்தா அந்த இடத்துக்கு தான் அந்த டேஞ்சர் லங்கான்றவன் வந்திருக்கான். அவன் உண்மையான பேரு ஜுபைர் அப்படின்றது. டேஞ்சர் லங்கான்றது பட்ட பேரா இருக்கும். இவர் வரும்போது இந்த இடத்துல சக்தி இருக்க மாட்டாங்க. உள்ள நுழைஞ்ச இவர் இருக்காரு பாத்தீங்களா, சரமாரியா இங்க இருக்க எல்லாரையும் வெட்டிட்டு இருக்காரு. என் ஆட்கள் மேலேயே கைய வைக்கிறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இப்ப இவங்க 3 பேரையும் காப்பாத்தி இங்க இருந்து கூட்டு போறாரு. நிறைய பேர் இறந்து போயிருப்பாங்க. அவங்களுக்கான இறுதி சடங்கெல்லாம் நடக்குது. ஆக்சுவலா ஒரு பையனோட பர்த்டேன்ற மாதிரி ஒருத்தர் இன்வைட் பண்ணார்ல, அவரை இறந்து போயிருக்காரு. நேத்து வரைக்கும் என்னோட ஹஸ்பண்ட் இருந்தாரு, இன்னைக்கு இல்ல, என் பையனை நான் எப்படி பாத்துக்க போறேனே தெரியல அப்படின்ற மாதிரி அந்த அம்மா பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. இதை நினைச்சு இவங்களுமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோ இந்த இடத்துக்கு வராரு. இவங்களுமே ஹீரோவோட கையை பிடிச்சு பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. நான் தான் கவனக்குறைவா இருந்துட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. உன் மேல தப்பு இல்ல சக்தி, என் மேலதான் தப்பு இருக்கு. இவனுங்களை புடிச்சா இந்த அளவுக்கு விபரீதம் நடக்க வாய்ப்பு இருக்குன்றத நான் கொஞ்சம் கூட யோசிக்கல. நான் யோசிச்சு உன்கிட்ட முன்கூட்டியே சொல்லி இருக்கணும். நடந்தது நடந்துருச்சு. ஒவ்வொரு போலீஸ்க்காகவும் நம்ம பழி வாங்கணும், சீக்கிரமா பிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்த ஷோவை நடத்திட்டு இருக்கவங்க பேக்ரவுண்ட்ல போடுறதுக்காக வீடியோ எல்லாம் எடுத்து வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, சில வீடியோஸ் எல்லாம் டெலீட் ஆயிருக்கு. இத பத்தி ஹீரோயினோட அசிஸ்டன்ட் தான் சொல்றாங்க. இவங்க தான் அந்த வீடியோவை போய் எடுத்துட்டு வரணும். சரி நம்மளும் அசிஸ்டன்ட்டும் போலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இத பத்தி ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. ஆனா இந்த நேரத்துல ஒய்ஃபை தனியா தமிழ்நாட்டு பக்கம் அனுப்புறதுக்கு இவர் பயப்படுறாரு. இவர் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு, ஒய்ஃபு கண்டிப்பா போகணும்னு சொல்லிட்டாங்க. இதனால இவர் இருக்கார்ல தயா, நீயும் கூட போன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி அப்படின்ற மாதிரி தயா இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. ஹீரோயின், அவங்களோட அசிஸ்டன்ட், இதை தாண்டி தயா 3 பேருமே சேர்ந்த மாதிரி கார்ல டிராவல் பண்ணி ராமேஸ்வரத்துக்கு வந்துடுறாங்க. அங்க தேவையான ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்காங்க. இந்த சமயம் டிராமால நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ராமரும் லக்ஷ்மணரும் வேட்டையாடுறதுக்காக போவாங்கல்ல, இந்த கோட்டை தாண்டி போயிடாதீங்க அப்படின்ற மாதிரி கோட்டை போட்டுட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. ஹீரோயின் அசிஸ்டன்ட் வேற ஒரு இடத்துல வீடியோ எடுத்திருப்பாங்க போல. இந்த இடத்துல வண்டியே கிடைக்கல, தயாவை அனுப்பி விட முடியுமான்ற மாதிரி கேக்குறாங்க. சரின்ற மாதிரி ஹீரோயின் ஏத்துக்கிறாங்க. இத பத்தி தயா கிட்ட சொல்றாங்க. சீக்கிரமா போய் கூட்டு வாங்கன்ற மாதிரி தயாவை அனுப்பி வச்சிடுறாங்க. பார்த்தா இந்த இடத்துல தான் வில்லன் உட்காந்துட்டு இருக்காரு. வில்லன் இருக்கார்ல, ரொம்ப சாதாரணமா வந்து இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. பஜ்ராவ் சிங்கம் சாரை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், அவரோட மிஸ்ஸஸ் தானன்னு கேக்குறாரு. ஆமான்ற மாதிரி இவங்களும் பேசிட்டு இருக்காங்க. போக போக தான் வில்லனோட பேச்சு கொஞ்சம் வித்தியாசமா மாறுது. உன் அசிஸ்டன்ட்டே என்னோட ஆளுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன சொல்ற அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இவங்களை லாக் பண்ணி இங்க இருந்து கூட்டு போறாரு. முனிவர் வேஷத்துல ராவணன் வந்து சீதா தேவியை தூக்கிட்டு போவாரு பாத்தீங்களா, அதே மாதிரிதான் இங்க நடக்குதுன்றத நமக்கு காட்டுறாங்க. உண்மையில அசிஸ்டன்ட் சொன்ன பகுதியில இல்லாம வேற பகுதியில தான் இருப்பாங்க. இப்பதான் தயாக்கு இந்த விஷயம் புரியுது. உடனே அவங்கள காப்பாத்த போகணுன்ற மாதிரி இவர் கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. அதுக்குள்ள வில்லன் இருக்கான் பாத்தீங்களா, இவங்களை கார்ல ஏத்தி தூக்கிட்டு போயிட்டு இருக்கான். ஆனா தகவல் தெரிஞ்சு இவங்களும் தடுக்கணும்ன்ற மாதிரி பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. ராவணன் சீதா தேவியை தூக்கிட்டு போகும்போது பறவை மாதிரி ஒண்ணு வந்து தடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்கோம் போல. இந்த இடத்துல தயா தான் அந்த பறவை போல. இவர் தடுக்கிறதுக்காக வந்துடுறாரு. அங்க இருக்க நிறைய பேர் கூட தனியால இவர் சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல அவங்கள காரை விட்டு வெளியே வர வச்சு ஓட சொல்றாரு. அவங்களுமே தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க.
இவர் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது ராவணன் இருக்காரு பாத்தீங்களா, கொடூரமா இவர் ஆயுதத்தை வச்சு வெட்டிட்டு இருக்காரு. ஈரின் வேற தப்பிச்சு ஓடுனாங்கல்ல, அவங்கள பிடிக்கிறதுக்காக வில்லனோட ஆட்கள்லாம் துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்க வழியில ஒரு போலீஸ் இருக்காரு. இந்த போலீஸோட பேரு சத்யா அப்படின்றது. இவங்களுமே சத்யாக்கு பின்னாடி வந்து நிக்கிறாங்க. சத்யாவை இவங்களை காப்பாத்துற மாதிரி அந்த ஆளுங்க கூட சண்டை போடுறாரு. இப்ப தனியாவே நிறைய பேர் அடிச்சு போட்டுறாரு. கொஞ்ச நேரத்துல ஹீரோ இந்த இடத்துக்கு வரத நமக்கு காட்டுறாங்க. காயப்பட்ட மாதிரி பறவை கீழே விழுந்திருக்கும். அதை ராமர் பார்த்திருப்பாரு. அதே மாதிரிதான் தயா அடிபட்டு இருக்காரு. அதை ஹீரோவும் பாக்குறாரு. அந்த இடத்துல ஈரனோட வளையல் மட்டும் ஒரு இடத்துல விழுந்து கிடக்குது. ஹீரோவும் சோகமா அந்த வளையலை எடுத்து பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி நம்ம சத்யாவை காட்டுறாங்க. சத்யாக்கு காயம் பட்டதுல லேடிஸ் எல்லாம் மருந்து எல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்காங்க. சத்யாவோட அம்மா கிட்ட தான் ஈரன் பேசிட்டு இருக்காங்க. பையனை நல்லா வளர்த்திருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப சத்யா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. சாருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டேன், சார் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப நிறைய காருங்க வர மாதிரி சவுண்ட் கேக்குது. என்ன ஏதுன்னு சத்யா பாக்குறதுக்காக வெளியே வராரு. பார்த்தா இந்த வில்லன் தான் நிறைய ஆட்களோட இந்த இடத்துக்கு வந்திருக்கான். நீங்க வெளியே வராதீங்க, இங்கே இருங்கன்ற மாதிரி சத்யா சொல்லிடுறாரு. இப்ப சத்யாவும் இங்க இருக்க லேடிஸும் சண்டைக்காக போறாங்க. லேடிஸும் நல்லா சண்டை போட தெரிஞ்சவங்க போல. பயங்கரமா சண்டை நடக்குது. அந்த சண்டையில ஈரனோட நெஞ்சில ஒரு புல்லட் பாஞ்சிருது. வில்லன் இருக்கார்ல, சமாளிச்சுக்கோங்கன்ற மாதிரி ஈரனை இங்க இருந்து தூக்கிட்டு போயிட்டு இருக்காரு. இப்ப சத்யா இங்க இருக்க ஆட்கள் கூட எல்லாம் சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல ஆட்கள் சத்யாவை லாக் பண்ணிடுறாங்க. இப்போ ஒருத்தர் கத்தியை வச்சு சத்யாவோட தலையை வெட்டலான்னு வராரு. அதுக்குள்ள அந்த கத்தியை யாரோ பிடிச்சிடுறாங்க. பார்த்தா ஹீரோ தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இப்ப ஹீரோவும் சத்யாவும் சேர்ந்த மாதிரி சண்டை போடுறாங்க. ஆனா இந்த கேப்ல வில்லன் இருக்கான் பாத்தீங்களா, ஈரனை தூக்கிட்டு போயிடுறான். இப்ப கொஞ்ச நேரத்துல ஹீரோக்கு போன் கால் வருது. இவருமே அட்டென்ட் பண்ணி பேசுறாரு. அவனுமே அவனோட பேரு ஜுபைர் அப்படின்ற மாதிரி சொல்றான். நான் தான் ஒமரோட பேரன் அப்படின்ற மாதிரி சொல்றான். என் தாத்தாவையும் என்னோட அப்பாவையும் நீ ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்ட, அதுக்காக நீ அனுபவிப்ப, உன்னை அனுபவிக்க வைப்பன்ற மாதிரிலாம் இவன் பேசிட்டு இருக்கான். உன் அப்பாவை கொன்னவன் அவனை விடாதன்ற மாதிரி தாத்தா தான் சொல்லி சொல்லி இவரை வளர்த்திருப்பாரு. ஆக்சுவலா ஈரன் ஃப்ரெண்டா ஒருத்தங்க நடிச்சாங்க பாத்தீங்களா, அவங்க உண்மையிலே இவனோட ஆன்டியா இருப்பாங்க. இப்ப ஈரன் அபய கட்டத்தை தாண்டிட்டா அப்படின்ற மாதிரி இவங்களுமே வில்லன் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஓமர் செல்லுக்குள்ள உட்காந்து புக்கு படிச்சிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு ஹீரோ கோவமா வராரு. வந்த ஹீரோவும் இவரை போட்டு பயங்கரமா அடிக்க ஆரம்பிக்கிறாரு. நான் தான் சொன்னேன்ல ஒருத்தன் வருவான்ட்டு, அவன் வந்துட்டானா அப்படின்ற மாதிரிலாம் கிண்டலா கேக்குறாரு. ஒன்ன மாதிரியே மிருகமா உன்னோட பேரனையும் மாத்தி வச்சிருக்க, நீங்களாம் எப்படா திருந்த போறீங்கன்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு. இப்ப விட்டுட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. பையனும் அம்மா போனதை நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். கவலைப்படாத, சீக்கிரமா நான் கூட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. இப்ப ராஜ் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. ராஜ் கிட்ட என்ன சொல்றாருன்னா, ஒரு சின்ன டீமை ஃபார்ம் பண்ணி நான் போக போறேன்ற மாதிரி சொல்றாரு. ராஜ் வந்து ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் கிட்ட பேசலான்னு சொல்றாரு. இல்ல கவர்மெண்ட் ஏதாவது மூவ் எடுத்தாங்கன்னா அவன் உசாராயிடுவான், வேற எங்கேயாவது போயிடுவான், அதுக்கப்புறம் காப்பாத்துறது இன்னும் கஷ்டமாயிடும், நான் சின்ன டீமோட போறேன்றாரு. சத்யா இருக்கான்ல, ஈரனுக்கு அடிபட்டது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். இப்ப வில்லன் கான்டாக்ட் பண்ணி பேசும்போது ஹீரோ இருக்கார்ல, ஈரன் ஓகேவா தான் இருக்காளா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஓகேவா தான் இருக்கா, நீ நம்பலன்னு வச்சுக்கோயேன், உன்னோட ஆளுங்களை அனுப்பி வேணா பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி அவன் கிண்டல் பண்ணிட்டு இருக்கான். என்னோட தாத்தாவை வெட்டுற வரைக்கும் இது முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். சீதா தேவிய முதல்ல பாக்குறதுக்காக அனுமன் தானே போனாரு. இப்ப அப்படியே கட் பண்ணி இந்த கதையில அனுமனை நமக்கு காட்டுறாங்க. இந்த ரோலை வந்து ரன்வீர் சிங் தான் பண்ணிருப்பாரு. ஆக்சுவலா இவர் சிம்பான்னு ஒரு படம் நடிச்சாரு பாத்தீங்களா, அந்த விஷயத்த நமக்கு கனெக்ட் பண்றாங்க. இவரோட இடத்துல இருக்க ரவுடிங்களை போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. இவரை பாக்குறதுக்காக சிங்கம் வந்திருக்காரு. என்ன பார்க்க இப்பதான் தோணுச்சான்ற மாதிரி சிம்பா கேக்குறாரு. சிம்பாவை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ தப்பா பேசுவாரு. அதை வச்சு சில காமெடி எல்லாம் இந்த இடத்துல வரும். ஹீரோ இருக்கார்ல, இவருக்கு நடந்துட்டு இருக்க பிரச்சனையை பத்தி எல்லாம் சொல்றாரு. சரி நான் ஹெல்ப் பண்றேன் அப்படின்ற மாதிரி சிம்பா இந்த இடத்துல ஏத்துக்கிறாரு. இப்ப சிம்பாவை ஹீரோவும் இவரோட இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. ஆக்சுவலா அவன் ஒன்ன வர சொல்லியிருக்கான். ஓ மூலியமா தான் அவனோட லொகேஷனை நாங்க ட்ரேஸ் பண்ணோம், நீ தைரியமா போ, நாங்க பின்னாடியே வந்துடுறோம்னு சொல்றாங்க. இப்ப கண்முழிச்ச ஈரன் இருக்காங்கல்ல, நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கன்னு கேக்குறாங்க. வில்லனும் இவனோட ஃபேமிலியை பத்தி சொல்றான். ஃபேமிலியில நிறைய பேர் இறந்ததுக்கு ஹீரோ தானே காரணம், அதை பத்தி சொல்றான். நான் ராவணன் மாதிரி ஃபேமிலியில யாரை இழந்தாலும் சரி, அதுக்கு நான் பழி தீக்காம விட மாட்டேன், அதுக்காக தான் உங்களை கூட்டு வந்து அவனை பழி தீக்க போறேன், சீக்கிரமாவே அவன் கதையை முடிப்பன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. ராமாயணத்துல என்னைக்குமே ராமர் தான் ஜெயிப்பாரு, ராவணன் இல்லன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆனா இதை கேட்டு வில்லன் டென்ஷன் ஆயிடுறான். ராமாயணத்துல வேணா அது நடக்கலாம், ஆனா இந்த இடத்துல அப்படி நடக்காது, இந்த இதுல ராவணன் தான் ஜெயிப்பான்ற மாதிரி கோவமா சொல்லிட்டு இந்த ரூமை விட்டு கிளம்புறாரு. ராமர் படையெல்லாம் சேர்த்து கூட்டு போன மாதிரி நமக்கு காமிச்சாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி தான் ஹீரோவும் ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அங்க அவன் எங்க இருக்கான்றதை கண்டுபிடிக்கணும், அதுக்கான வேலையை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதே சமயம் சிம்பா இருக்கார்ல, ஏர்போர்ட்டுக்கு வந்து இறங்குறாரு. வில்லன் ஆட்களே பிக்கப் பண்றதுக்காக வெயிட் பண்றாங்க. இப்ப பிக்கப் பண்ணி கூட்டு போறாங்க. எங்க கூட்டு போறாங்கன்றத கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. தேவிகா இருக்காங்கல்ல, இடத்த சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஹீரோவும் டீமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கார் ஒரு பிரிட்ஜை கிராஸ் பண்ணுது. அந்த பிரிட்ஜை விட்டு வெளியே வரும்போது 4-5 கார் அதே மாதிரி இருக்கு. பிரிட்ஜுக்குள்ள இருந்து எக்ஸ்ட்ராவா சில காருங்க வந்திருக்கு. டைவர்ட் பண்றதுக்காக தான் வில்லன் இப்படி பண்ணிருக்கான். இவங்களும் கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. இது மூலியமா இவங்க சிம்பாவை கோட்டை விட்டுறாங்க. இப்ப சிம்பாவா அந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க.
சிம்பா இருக்கார்ல, முதல்ல ஈரினை தான் பாக்குறாரு. பாபி எப்படி இருக்கீங்கன்ற மாதிரி வேகமா அவங்க கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறாரு. ஹீரோவை பத்தி தான் அவங்க கேக்குறாங்க. ஹீரோவை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க, உங்களை காப்பாத்துறதுக்காக சீக்கிரமா அவர் வந்துருவாரு அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. இப்ப வில்லன் இருக்கான்ல, இவர்கிட்ட பேசணும்னு நினைக்கிறான். சிங்கம் சீக்கிரமா இந்த இடத்துக்கு வந்துருவாரு அப்படின்ற மாதிரி சிம்பா சொல்றாரு. இப்ப உட்காரலான்னு பார்த்தா அடியாள் இருக்கான் பாத்தீங்களா, சேர தள்ளி விட்டுறான். இதனால சிம்பா என்ன பண்றாருன்னா சட்டுன்னு அங்க இருக்க கயிறு மேல ஏறி உட்கார்றாரு. சுத்தி வச்ச மாதிரி கயிறு இருக்கும், அது மேலதான் உட்கார்றாரு. அனுமர் வாழை சுத்தி உக்காந்தாருல, அந்த மாதிரிதான் இவர் உட்காந்து இருக்காரு. இது என்னோட கோட்டை, நான் மனசு வைக்காம யாருமே இங்க வர முடியாது அப்படின்ற மாதிரிலாம் வில்லன் சொல்லிட்டு இருக்காரு. ஏன் வர முடியாது, இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர் வந்துருவாரு அப்படின்ற மாதிரி சிம்பா சொல்றாரு. ஏன்னா ட்ராக் பண்ணி வரேன்னு சொன்னாங்கல்ல, வந்துருவாங்கன்ற மாதிரி எதிர்பார்க்கறாரு. ஆனா அவங்க வரவே மாட்டாங்க. அட பாவீங்களா, அனுப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டீங்களே அப்படின்ற மாதிரி புலம்புறாரு. சீக்கிரம் வருவாங்கன்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இவர் அந்த ரூமை விட்டு வேகமா வெளியே ஓடி வந்துடுறாரு. ஒரு வண்டி இருக்கு, அந்த வண்டி எடுத்துட்டு வேகமா இங்க இருந்து கிளம்புறாரு. அந்த வண்டி முழுக்க சிலிண்டர் இருக்கும். இந்த சிலிண்டர் எல்லாம் வெடிக்கணும்ன்ற மாதிரி இவர் வேணும்ட்டே கீழே விழுறதுக்கான வேலையெல்லாம் பண்றாரு. அந்த இடத்துல நிறைய இடத்துல சிலிண்டர் எல்லாம் வெடிச்சிட்டு இருக்கு. நிறைய இடத்துல வெடிச்சிட்டு இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வந்துருது. இந்த இடத்துல நிறைய பிளாஸ்ட் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா அந்த இடத்துல தான் சிம்பா இருக்காரு போல, நமக்கு தெரியறதுக்காக தான் இப்படி பண்றாரு போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா அனுமர் வாளை வச்சு கொளுத்தி விட்டுருவாரு பாத்தீங்களா, அந்த விஷயத்தை தான் இவர் இந்த இடத்துல பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அவங்களுக்கு பயந்து இவருமே ஒரு ஃபங்க்ஷன்ல ஒளிஞ்சிட்டு இருக்காரு. இங்க தானே வந்தான்ற மாதிரி ஆளுங்களும் துரத்திட்டு இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல சிம்பாவை கண்டுபிடிச்சிடுறாங்க. இப்ப சிம்பாவை அட்டாக் பண்ற மாதிரி வராங்க. அதுக்குள்ள ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்த ஹீரோவும் சிம்பாவும் சேர்ந்த மாதிரி பயங்கரமா இந்த இடத்துல சண்டை போடுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல வந்த எல்லா ஆட்களையும் அடிச்சு போட்டுறாங்க. சிம்பாவும் எக்ஸாக்ட் லொகேஷனை காட்டுறேன், வண்டி எடுங்கன்னு சொல்லிட்டாரு. இப்ப வண்டியில வேகமா ஹீரோவும் அந்த லொகேஷனை நோக்கி வந்துட்டு இருக்காரு. ஹீரோ செம்ம வேகமா வராரு. ஒரு டேர்னிங்ல வண்டியை திருப்புறாரு. பார்த்தா அவனுங்க அந்த டேர்னிங்ல ஈரினை நிக்க வச்சிருக்காங்க. ஈரினை இடிச்சிடக்கூடாதுன்றதுக்காக இவர் வண்டியை திருப்புவாரு. வண்டி ஆக்சிடென்ட் ஆயிருது. இப்ப ஆக்சிடென்ட் ஆன வண்டியில இருந்து இவங்க ரெண்டு பேருமே வெளியே வராங்க. ஈரினோ விடுங்க விடுங்கன்ற மாதிரி ஆளுங்களை விட்டுட்டு ஹீரோவை நோக்கி ஓடி வராங்க. ஹீரோ கட்டி பிடிக்கலாம்னு நினைக்கும் போது ஆளுங்க எல்லாம் ஹீரோவை லாக் பண்ணிடுறாங்க. இப்ப ரெண்டு பேருமே இந்த இடத்துல மாட்டிக்கிறாங்க. இப்பதான் வில்ல இந்த இடத்துக்கு வராரு. இவங்களை லாக் பண்ணி அந்த இடத்துக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டாரு. இப்ப ஆளுங்க இருக்காங்கல்ல, ஒரு இடத்துக்கு கூட்டு வந்து இவங்க 3 பேரையும் லாக் பண்ணி வச்சிடுறாங்க. இந்த 2 நாள் நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்ற மாதிரிலாம் ஈரின் கொஞ்சம் ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்காங்க. அப்படியே கேமரா கீழே வருது. பார்த்தா சிம்பா இருக்கார்ல, இவரோட மடியில தான் படுத்துட்டு இருக்காரு. சிம்பா எப்ப பாரு சினிமாவை பத்தி தான் பேசுவாரு. நீலாம் போலீஸ் ஆக வேண்டியவனே இல்ல, சினிமால ஆக்டர் ஆக வேண்டியவன். உனக்கு தான் சினிமா இவ்வளவு பிடிச்சிருக்குல்ல, எதுக்காக நீ போலீஸா மாறுன அப்படின்ற மாதிரிலாம் அவனி கேக்குறாங்க. அதுக்கு இவர் இருக்கார்ல, சின்ன வயசுல சினிமா பாக்குறதுக்காக போனேன், அங்க நடந்த விஷயத்தினால தான் நான் போலீஸா மாறிட்டேன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. நமக்கும் நடந்ததை காட்டுறாங்க. சிங்கம் ஃபர்ஸ்ட் பார்ட்ல அனுஷ்காவை கிண்டல் பண்ணதுக்காக இவர் சண்டை போடுவார் பாத்தீங்களா, அந்த சீனை தான் இந்த இடத்துல நமக்கு காட்டுறாங்க. ஹீரோ பயங்கரமா சண்டை போட்டதை சின்ன பையனா சிம்பா பார்த்திருப்பாரு. இதனால தான் இவரும் போலீஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாரு. அப்படிதான் போலீஸா மாறின அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க 3 பேரை வில்லன் தானே ஒரு இடத்துல லாக் பண்ணி வச்சிருக்காரு. இப்ப வில்லனும் ஆட்கள் கூட இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்தவரு ஹோம் மினிஸ்டருக்கு கால் பண்ணிடுறாரு. ஸ்பீக்கர்ல போட்டு ஹீரோக்கு பக்கத்துல போனை கொண்டு போறாரு. என் தாத்தாவை விட சொல்லி சொல்லுன்னு சொல்றாரு. ஹீரோவும் தாத்தாவை விட்டுருங்கன்ற மாதிரி ராஜு கிட்ட சொல்றாரு. ராஜு சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இதை பார்த்து வில்லன் பயங்கரமா சந்தோஷப்படுறான். இப்ப சட்டுன்னு ராஜு சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. வரும்போது தாத்தா பேரன்னு எல்லாரையும் புடிச்சிட்டு வான்னு ஹீரோ கிட்ட சொல்றாரு. ஹீரோ சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப விட சொன்னதுனால தாத்தாவை விட்டுருவாரு. தாத்தாவா அந்த இடத்துக்கு கூட்டு போயிட்டு இருக்காங்க. ஹீரோ மாட்டினதை நினைச்சு கொஞ்சம் கூட பயப்படாம தான் இருக்காரு. ஓஹோ, போகும்போது என்னையும் சேர்த்து கூட்டு போவியா, நீ எப்படி பண்றன்னு நானும் பாக்குறேன்ற மாதிரிலாம் வில்லன் பேசிட்டு இருக்கான். திடீர்னு பார்த்தா வில்லனோட இடத்துல பயங்கரமா அட்டாக்லாம் நடந்துட்டு இருக்கு. யார் அட்டாக் பண்றான்னு பார்த்தா சக்தியும் சத்யாவும் சேர்ந்த மாதிரி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. பயங்கரமா இந்த இடத்துல அட்டாக்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அட்டாக் நடக்கிறதுல வில்லன் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுறான். அந்த கேப்ல உள்ள இருக்க இவங்க 2 பேருமே பயங்கரமா சண்டை போடுறாங்க. இப்ப 2 டீமுக்குள்ளயும் மாத்தி மாத்தி கன் ஃபைட்லாம் நடந்துட்டு இருக்கு. ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, எப்படியாவது ஈரினை மட்டும் சேவ் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஆனா வில்லன் ஈரினை விட்டுறக்கூடாதுன்னு கவனமா இருக்கான். எப்பவுமே அவங்களை கையிலேயே தான் பிடிச்சி வச்சிட்டு இருக்கான். ஒரு ஸ்டேஜ்ல வில்லன் இருக்கான்ல, பொய்க்கோன்ற மாதிரி அவங்களை வெட்டுறான். அவங்களுமே ஹீரோவை நோக்கி வேகமா ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ ஒரு கார்ல தான் இருப்பாரு. அந்த காரை விட்டு இறங்கிடுறாரு. இவங்களை நோக்கி வேகமா வந்துட்டு இருக்காரு. வில்லன் பிளான் என்ன தெரியுமா, இவங்களை விடுற மாதிரி விட்டு இவங்களை காலி பண்ணணும்னு நினைக்கிறான். ஏன்னா ஈரினுக்கு பின்னாடி இப்போ ஒரு வேன் வேகமா வந்துட்டு இருக்கு. ராமனுக்கும் லக்ஷ்மணனுக்கும் இதே மாதிரி பிரச்சனை வந்தது அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஈரின் ஓடி வந்துட்டு இருக்காங்கல்ல, நம்ம வேகமா போய் ஈரினை காப்பாத்தணும்னு இவரும் ஒரு பக்கம் ஓடி வந்துட்டு இருக்காரு. ஈரினை புடிச்சு குதிச்சிடலாம் நினைக்கிறாரு. ஆனா வண்டி அதுக்குள்ள இடிக்கிற மாதிரி வருது. இப்ப இடிக்க வந்த வண்டி வெடிச்சு சதறுது.
பார்த்தா சூரியவன்சி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அந்த சமயம் கருடர் தான் வந்து காப்பாத்திருப்பாரு. அந்த மாதிரி சூரியவன்சி வந்துடுறாரு. அவர் ஹெலிகாப்டர்ல இருந்து ஃபயர் பண்ணி தான் அந்த வண்டியை வெடிக்க வச்சிருப்பாரு. இப்ப இங்க இருக்க ஆட்களையும் இஷ்டத்துக்கு ஃபயர் பண்ணிட்டு இருக்காரு. ஆட்களும் பதிலுக்கு ஃபயர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப சூரியவன்சிக்கு பார்வையாலேயே ஹீரோ நன்றி சொல்லிட்டாரு. பரவாயில்லன்ற மாதிரி சூரியவன்சியும் சொல்லிட்டாரு. இப்ப சக்தி இருக்காங்கல்ல, கார்ல ஏத்திட்டு ஈரனை இங்க இருந்து காப்பாத்துறதுக்காக கூட்டு போயிட்டு இருக்காங்க. ஈரனை தப்பிக்க விடக்கூடாதுன்றதுக்காக வில்லனோட ஆட்கள் பயங்கரமா அட்டாக் பண்றாங்க. அதை மீறி இவங்க இருக்காங்கல்ல, ஈரனை காப்பாத்துறதுக்கான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க டீமையும் வர வச்சிருவாங்க. டீமும் சேர்ந்து அட்டாக் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சூரியவன்சி எப்ப பாரு சிம்பாவை திட்டிக்கிட்டே இருக்காரு. இப்ப கூட உனக்கு விளையாட்டா, ஒழுங்கா வேலையை பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப சிம்பா இருக்கார்ல, ஹீரோ கூட சேர்ந்த மாதிரி தான் ஒரு இடத்தை நோக்கி போயிட்டு இருக்காரு. இந்த சூரியவன்சி சார் ஓவரா பண்றாரு. அவருக்கு என் மேல என்னதான் காண்டுன்னு தெரியல. அவர் மட்டும் தனியா என்கிட்ட மாட்டினாரு, அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஹீரோ இருக்கார்ல, வேற பக்கம் போறாரு. இவர் பின்னாடி சூரியவன்சி வராரு. இவர் பேசின எல்லாத்தையும் சூரியவன்சி கேட்டுட்டு இருக்காரு. நம்ம பின்னாடி இன்னும் ஹீரோ தான் வந்துட்டு இருக்காருன்னு நினைச்சுதான் சிம்பா இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்காரு. இப்ப பேசிட்டு திரும்பினவர் சூரியவன்சி நிக்கிறத பார்த்து ஷாக் ஆயிட்டாரு. ஏண்டா நீலாம் திருந்தவே மாட்டல, போய் வேலையை பாருன்ற மாதிரி சூரியவன்சி திரும்பி திட்டி அனுப்பி விடுறாரு. வில்லன் ஆட்கள் சண்டை போட்டுட்டு இருக்காங்கல்ல, அப்ப வில்லன் இங்க இருந்து தப்பிக்கணும்ன்ற மாதிரி ஒரு கார் எடுத்துட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. சண்டை போட்டுட்டு இருக்க ஹீரோவும் இந்த விஷயத்தை கவனிக்கிறாரு. நீங்க பாத்துக்கோங்க, நான் போறேன்ற மாதிரி இவர் ஒரு கார் எடுத்துக்கிறாரு. வில்லனை துரத்திட்டு இருக்காரு. இப்ப பயங்கரமா இந்த இடத்துல சேசிங்லாம் நடந்துட்டு இருக்கு. ஆட்களுமே ஹீரோ ஃபாலோ பண்ணிட்டு போறத கவனிக்கிறாங்க. அந்த லொகேஷனுக்கு போங்கன்ற மாதிரி மத்தவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. திடீர்னு இந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிருது. அதே மாதிரி லொகேஷனை காட்டுற சிக்னலும் கட் ஆயிருது. என்ன சிக்னல் கட் ஆயிருச்சு, என்னாச்சுன்னு தெரியலையே, உடனே போங்கன்ற மாதிரிலாம் தேவிக்கு ஆளுங்களை அனுப்பிட்டு இருக்காங்க. இப்ப வில்லனும் ஹீரோவும் இந்த இடத்துல சண்டை போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சண்டையை ரொம்ப லென்த்தா காட்டுவாங்க. முதல்ல வில்லன் அடிக்கலாம் செய்யறான். ஆனா போக போக ஹீரோ வில்லனை போட்டு பயங்கரமா அடிச்சிடுறாரு. இப்ப ஆளுங்களா இந்த இடத்துக்கு வரும்போது இவர் லாக் பண்ணி பிடிக்கவே செஞ்சிடுறாரு. என்னை இப்பயே கொன்று அப்படின்ற மாதிரிலாம் வில்லன் சொல்லிட்டு இருக்கான். நான் எதுக்காக கொல்ல போறேன், உன் தாத்தா கம்பி என்ற மாதிரி நீயும் கம்பி என்ன, அப்பதான் புத்தி வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப டீம் கிட்ட ஒப்படைச்சிட்டு கிளம்பலாம் நினைக்கிறாரு. ஆனா இவன் இருக்கான் பாத்தீங்களா, டீம் கிட்ட இருக்க கன்னை சட்டுன்னு புடுங்கிடுறான். என் குடும்பத்தை அடிச்ச உன்னை விட மாட்டான் சிங்கம் அப்படின்ற மாதிரி அந்த கன்னை வச்சு ஹீரோவை ஷூட் பண்ணலாம்னு நினைக்கிறான். அதுக்குள்ள ஹீரோ இந்த விஷயத்தை கவனிச்சிடுறாரு. பக்கத்துலயே ஒரு கொடி இருக்கிறத பாக்குறாரு. அந்த கொடியை புடுங்கி இவனை நோக்கி வீசுறாரு. அந்த கொடி கரெக்டா இவனோட நெஞ்சில சுருவி இவன் இறந்து போயிடுறான். இப்ப எல்லாருமே இங்க இருந்து கிளம்புறதுக்கு தயாராகிறாங்க. சூரியவன்சி இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோ கிட்டயும் ஹீரோயின் கிட்டயும் பேசிட்டு இருக்காரு. சூரியவன்சி படத்தை பொறுத்த வரைக்கும் சூரியவன்சியோட ஒய்ஃபை கடத்தி இருப்பாங்க. இவங்க எல்லாம் வந்துதான் ஹெல்ப் பண்ணி காப்பாத்தி இருப்பாங்க. என் ஒய்ஃபை காப்பாத்துறதுக்கு ஹெல்ப் பண்ண, பதிலுக்கு நானும் ஹெல்ப் பண்ணிட்டேன். இப்ப நமக்குள்ள கணக்கு சரியா போயிருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சூரியவன்சி பேசிட்டு இருக்காரு. சிம்பா இருக்கார்ல, சத்யா கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காரு. சிம்பா அனாதை போல அதை பத்தி தான் சோகமா பேசிட்டு இருக்காரு. இதை கவனிக்கிற அவனி இருக்காங்கல்ல, நீ உன்னை எதுக்காக அனாதையா நினைக்கிற, நாங்கெல்லாம் உனக்காக இருக்கோம்ல அப்படின்ற மாதிரி ஈரின்னு சொல்லிட்டாங்க. அவருமே லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டாரு. இப்ப இந்த டீமை சேர்ந்த எல்லாருமே ஒரு இடத்துல நின்னுட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா ராமருக்கு துணையா இவங்க எல்லாம் வந்து காப்பாத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்கல்ல, அந்த விஷயத்தை கனெக்ட் பண்ணி நமக்கு காட்டுறாங்க. இந்த டிராமா ஒரு 15 நாள் நடக்கும்னு சொன்ன பாத்தீங்களா, இந்த டிராமா நடந்து முடிஞ்சிருது. இதை தொகுத்து வழங்கினது ஈரின் தானே. ஈரின் ஹீரோ கூட அந்த இடத்துக்கு வராங்க. எல்லாருக்கும் நன்றி எல்லாம் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காங்க. ரோஹித் செட்டி படம்ன்ற மாதிரி படத்தை முடிச்சிடுறாங்க. இப்ப எண்டிங்ல ஒரு விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. இவரோட ஸ்குவாடு பேரு சிவா ஸ்குவாடு தானே. இந்த ஸ்குவாட்ல சேர்றதுக்காக ஒருத்தர் வராரு. இவரோட பேரு சுல்புல் பாண்டே அப்படின்றது. ஆக்சுவலா ஒஸ்தின்னு ஒரு படம் எடுத்தாங்க பாத்தீங்களா, தபாங்ன்ற ஒரு படத்தை ரீமேக் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. அந்த தபாங் படத்துல இவரோட பேரு சுல்புல் பாண்டே அப்படின்றது. சல்மான் கான் தான் கெஸ்ட் அப்பியரன்ஸ்க்காக கடைசியில வராரு. இவரும் ஃபியூச்சர்ல இந்த காப் யூனிவர்ஸ்ல ஜாயின் பண்ணி பாருன்ற மாதிரி காமிச்சுதான் நமக்கு படத்தை முடிக்கிறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.